ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேட போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லோரும் கேட்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட ரெஸ்யூம் எங்கே அப்படிங்கிறது தான். அப்போ உங்களோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாபில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை ப்ராப்பராக அட்ராக்டிவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே கொஞ்சம் நல்ல இம்ப்ரெஷன் வரும். அதை வச்சு நீங்கள் அடுத்த இன்டர்வியூவை நல்லா கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மலாக எல்லாரும் போடக்கூடிய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெஸ்யூம் ஒரு வேர்ட் பேடில் போடுறது தான் எப்பவுமே வழக்கமான ரெஸ்யூம் போடுற ஸ்டைல். ஆனால் உங்களை நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக க்ரியேட்டிவான ரெஸ்யூம்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறப்ப வந்திருக்க எல்லாரோட ரெஸ்யூமோட உங்களோட ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூமை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய இன்டர்வியூக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெஸ்யூம்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், எப்படி ரெஸ்யூமை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் போடுறப்ப எத்தனை பேஜஸ் போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 1 or 2 பேஜஸ் வந்து போதும். சப்போஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல 3 பேஜஸ் வந்து போடலாம். ஆனால் அதுக்கு மேலே உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ரொம்ப கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரெஸ்யூமில் சொல்கிறதும் வந்துட்டு நல்லா இருக்காது. உங்கள்கிட்ட ஏதாவது டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களே உங்களை கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 பேஜஸ், ஃப்ரெஷராக இருந்தால் 1 பேஜ் கூட எனஃப் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம்க்கு எப்படி நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணுவீங்க, அதாவது ஒரு பேஜில் எப்படி லே அவுட் இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் வந்து எல்லா இதுக்கும் கரெக்டாக வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்குது. ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்டிங் கரெக்டான சைஸில் இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்க சப் ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. ஸோ அதனால பார்க்கறதுக்கு அலைன்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சைஸ் வச்சுட்டு இன்னொரு இடத்துல வேற ஒரு சைஸ் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் எல்லா ஃபாண்ட் சைஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின், லைன் ஸ்பேசிங், அதே மாதிரி ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சிருக்கணும். இப்போ செஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் அங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைல் டைப் வந்துட்டு நீங்கள் 2 ஃபைல் டைப்பில் நீங்கள் சேவ் பண்ணணும் ரெஸ்யூமை. ஒன்று வந்து வேர்டில், இன்னொன்று வந்துட்டு PDF. ஸோ இந்த 2 ஃபைல் ஃபார்மேட்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்காகனா வேர்டில் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்ஜெக்டிவோ இல்லை ப்ரொஃபைலை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக எடிட் பண்ணுறதுக்காக வேர்டில் வச்சுருக்கோம். PDF எதுக்காக அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயாவது உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா அவங்க உங்களோட ரெஸ்யூமை வந்து எடிட் பண்ணாமல் உங்களோட ஃபார்மேட்டை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதை PDF-ஆ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து உடனே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க ரெஸ்யூம்ல அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஹெட்டர் இருக்கும். ஹெட்டரில் வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பரா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லை நீங்கள் ஒரு BE ஸ்டூடெண்ட்டா என்ன டீட்டெயிலோ அதை வந்து நீங்கள் ஒரு ஹெட்டராக கன்சிடர் பண்ணலாம். இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு என்ன மாதிரி வேலை தேட போறீங்களோ அதுக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஒரு 2 or 3 லைன்ஸில் கொடுக்கணும் எடுத்தோன்னே. அதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறமேலும் உங்களுடைய ஸ்கில்ஸ், நீங்கள் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க 5 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும் கண்டிப்பாக. எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுடைய ஹாபிஸ், ஸ்ட்ரென்த்ஸ் அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்யூமை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா 2 பேஜஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுதான் வந்துட்டு அப்ஜெக்டிவ். ஸோ ஐம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வித் over 2 decades of experience working in the tech industry providing valuable expertise to start up businesses. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தேட போறீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். I am a student at Backwell University looking to land an internship in the health and science field. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களோ அது பற்றி கொடுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து உங்களை பற்றினா அந்த 2-3 லைன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்ட் 1 அதாவது பேஜ் 1ல கொடுத்துடணும். அதுக்கப்புறமேலும் வந்துட்டு பேஜ் 2ல என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் 2ல வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால இன்டர்ன்ஷிப் பற்றி, அதுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது கேம் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிக்கிங்க அப்படின்னா கோர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக சொல்லணும். டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் உங்களை பற்றின ஒரு ஓவர்வியூ சொல்லணும்னு நினச்சிங்க, ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் செகண்ட் பார்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பார்ட் 1ல வச்சுக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ. கண்டிப்பாக வந்து சில ரெஸ்யூம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ வந்து வைக்கணும். அப்போ வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபீஸை வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோ வந்துட்டு வைங்க. அதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ரெஸ்யூம் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப. ஸோ அதனால வந்துட்டு ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ்டுனா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட்னா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ஜெக்டிவ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை வந்துட்டு எந்த அளவு வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் எந்த அளவு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸையும் நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாப்க்கு எடுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடாக நீங்கள் பேசலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா காமனான ஒரு அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சீக்கிங் ஃபார் அ ஜாப் டு பர்சியூ அ highly rewarding career and healthy work environment where I can utilize my skills and knowledge efficiently for the organization growth. இது வந்து எல்லா விதமான ஜாப்ஸ்க்குமே வந்துட்டு பொருந்தும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பர்டிகுலரா சொல்லலை. ஸோ அதனால இதை நீங்க எல்லா விதமான ஜாப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க குறிப்பிட்ட ஜாப் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அப்ஜெக்டிவ் குறிப்பிட்டு போட்டுக்கலாம். அடுத்து வந்து எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 இம்பார்ட்டன்டான விஷயத்த நீங்க அங்கே கொடுத்துருக்கணும். ஒன்று, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்க, என்ன டிகிரி படிச்சீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க. இந்த 4 விஷயத்த நீங்க ஆர்டர்டா கொடுத்தீங்கனாலே போதும். இதுதான் வந்துட்டு ஒரு கிளீன் அண்ட் கிளியரான எஜுகேஷனல் டீடைல்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுடைய 10th, அதுக்கப்புறம் மேலும் உங்களுடைய ஹையர் செகண்டரி 12th, அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜி பிஜி இந்த ஆர்டர்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்லயும் கூட கொடுக்கலாம். ஸோ பேசிக்கா இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ல இருந்து தான் எப்பயுமே எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்க ரீசெண்டா என்ன படிச்சு முடிச்சீங்களோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஹை ஸ்கூல் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 கேட்டகரிஸா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் லெவல்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும், அப்புறம் மீடியமா என்ன தெரியும், நல்லா எக்ஸ்பர்டைஸா இதுல இருக்கீங்க அப்படிங்கிறத பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸா அந்த இடத்துல நீங்க போடலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து உங்களோட டைட்டில் வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல ஸ்பெஷலைசேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள், ஒரு வந்துட்டு ஒரு யூஐ டிசைனர்
அவங்களுக்கான ஒரு சாம்பிள். இப்போ லோகோ கிரியேஷன், அதே மாதிரி டைப்போகிராஃபி, கேலிகிராஃபி, இன்டர்ஃபேஸ் அனிமேஷன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய ஜாப் ரோலுக்கு எது சர்ச் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி விதத்துல எல்லாம் நீங்க ஸ்கில்ஸ் வந்து காமிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி கிராஃப் மாதிரி போட்டு காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் தெரியும் அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் மாதிரி போட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுக்குன்னா இதுல வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, இல்ல அந்த லோடர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் கிராஃபிக்கல் மேனர்ல கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றதுக்கான ஐடியாஸ். பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி நீங்க கண்டிப்பா போடணும். ஏன்னா வந்துட்டு அது வந்து ரொம்பவே ஒரு உங்களை பத்தின நீங்க இது வரைக்கும் லைஃப்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரெஸ்யூம்ல போடுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்ப நீங்க வந்து பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த டாபிக் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து கண்டிப்பா கான்டாக்ட்ல என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய லிங்க்டின் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதையும் நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்க கொடுக்கணும். அது இல்லாம நீங்க வந்து பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ பேரண்ட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போடலாம். பட் ஆனா இது எல்லாமே ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆப்ஷனலா இந்த டீடைல்ஸ்ல வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2 பேஜஸ்க்கு மேல போகவே கூடாது கண்டிப்பா. ஸோ அந்த 2 பேஜஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ற மாதிரி நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் வந்து கடைசியா வந்துட்டு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு டேட் பிளேஸ் போட்டுட்டு நீங்க நேம் போட்டீங்க அப்படின்னா போதும். இது வந்து கரெக்டா ஃபுல்லா கம்ப்ளீட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் புதுசான வேலை வந்து எப்படி ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் போடுறேன். இது மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கெரியர் க்ரோத் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவில் இருக்க கண்டென்ட்லாம் எடுத்து போட்டுருவேன்.